இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடை வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஹோம் டூர் இதுதான் வந்து வீட்டருடைய எக்ஸ்டீரியர். விவசாயத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக். ஸோ அதனால தான் வந்து ஃப்ரேம் பண்ணி மாற்றணும்னு நினச்சோம். ஸோ ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கோம். இந்த டைல்ஸ் ஓட்டினதாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஜாலியாக இங்கே சில் பண்ணுறது எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு 4 தாய்மாமா இருக்காங்க. அதில் ஒரு தாய்மாமா வீடு வந்து அது, இன்னொரு தாய்மாமா வீடு வந்து இது. ஃபைனல் டாப் ஆஃப் த வியூ போகிறோம். வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மலை. ஸோ தருமபுரியோடைய மினி ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போட்டவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 இயர்ஸாக ஒரு ட்ரீம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து ஒரு புது வீடு கட்டணும். ஸோ அந்த வீட்டை வந்து கிரூப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10-15 வருஷமாக ஒரு வீடை கட்டாடியா அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம். பிகாஸ் அதுக்கு பேக் ஆஃப் த ஸ்டோரி வந்து ரொம்ப அதிகம். இப்போது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சின்ன வயசில் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப குட்டி வீடு. ஸோ அதில் வந்து ஒரு நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேர், அப்புறம் எங்கள் மாமா பசங்க ஒரு 3-4 பேர், கிட்டத்தட்ட ஒரு 8-9 மெம்பர்ஸ் வந்து ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடும் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ மழை பெஞ்ச மழை தண்ணி உள்ளே வரும். அதுக்கப்புறம் அந்த 7-8 பேர் வந்து அந்த வீட்டிலே படுத்து தூங்குறதும் கஷ்டம். ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதை திங்க் பண்ணி தான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணார் நாங்கள் ஸ்கூல் டேஸ் படிக்கும்போதே. ஸோ அந்த டைமில் வந்து ஓரளவுக்கு மணி இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு வீடு கட்டிட்டோம். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் காரணமாக வந்து அந்த வீடு வந்து ஒரு பாதியிலே நின்றுட்டது. ஸோ அதுக்கப்புறம் எங்களால் ஸ்டெப் எடுத்து மேலே போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டு செலவு அப்படி இப்படின்றதுனால அந்த வீடு கட்டிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு லெவல் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து மணி இல்லாததுனால அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த 10 to 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 இயர் முன்னாடி வந்து நாங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ணோம். ஸோ பலாயிரம் போராட்டத்தெல்லாம் தாண்டி சொல்லப்போனால் வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து வேறு பேருக்கு மாற வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து அந்த வீட்டை வந்து மீட்டி வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்கு வந்து இன்றைக்கி கிரூப்ரேஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகு. ஸோ அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய வீடு. ஸோ அந்த வீட்டை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற 3 மாடி, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, மேலே டாப் ஃப்ரீ டெரஸ், இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடை வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஹோம் டூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மற்றவங்கள மாதிரி அப்பா பேர், அம்மா பேர், பாட்டி பேர், தாத்தா பேர் அப்படியெல்லாம் இல்லை. ஸ்மார்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து டிசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கூகுள்லேயும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்மார்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு லொக்கேஷன்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நியர்பை சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ நம்ம வீட்டை வந்து டைரெக்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடலாம். வாங்க போகலாம். வந்து வீட்டருடைய எக்ஸ்டீரியர். அப்படியே வாங்க உள்ள போகலாம். அப்படியே கைஸ், இதுதான் வந்து போர்ட்டிக்கு, அதாவது ஹால் மாதிரி கொஞ்சம் வெளியே இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் டிசைனாக வந்து ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்றதெல்லாம் பிளான் இருந்தது. ஸோ நம்மளுடைய ஐடியானால் வந்து நேச்சராக அப்படியே டைல்ஸை ஒட்டிட்டோம். உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தாலையும் தெரியும். ஸோ அங்கேயும் வந்து நேச்சராக இதே வந்து ஒரு டைல்ஸ் கல் தான், தனி வந்து ஸ்டிக்கர் கிடையாது. ஸோ இது நம்ம பிளான். ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தோம்னா, இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு ரூம். ஸோ இங்கே வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய எய்மு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ரூம். ஸோ ஆஃபீஸ் செட்டப்பில் தான் இந்த ரூமே இருக்கும்.
ஸோ அவர் ஃப்யூச்சரில் இங்கே ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய ஆஃபீஸ் ரூம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உள்ளே போகலாம். வா. இப்போ வந்து என்ட்ரன்ஸ், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து நம்மளுடைய தலைவர் இருக்கார், ஸ்ரீ கண் டிஸ்ட்ரிக்ட் காலபைரவர். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து காலபைரவர் சாமி தான் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த சாமினா ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் எல்லா டிஸ்ட்ரிக்டும் வெளியே போகணும் அப்படின்றதுனால நம்ம காலபைரவர் வச்சுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் வந்து மெயின் ஹால். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ஃபோட்டோவில் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் 3 பேர் இருக்கிறது. இது வந்து பெரிய தங்கச்சி, இது வந்து சின்ன தங்கச்சி. ஸோ அவங்களுடைய 2 ஃபோட்டோ எடுத்திருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருப்பதியில் ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக். ஸோ அதனால தான் வந்து ஃப்ரேம் பண்ணி மாற்றணும்னு நினச்சோம். ஸோ ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கோம். அப்படியே ஃபோட்டோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுடைய மேரேஜ் பிக்சர். அப்புறம் இது வந்து நாங்கள் வந்து எப்பயோ முறை வந்து செல்ஃபி எடுத்தோம். ஸோ அது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால இந்த பிக். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நாங்கள் வந்து டிவி வைக்கிறது. ஸோ டிவி வச்சுட்டு ஸோ இந்த இடத்துலேருந்து வச்சுட்டு நம்ம டிவியெல்லாம் பார்க்குற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாமி ரூமு. ஸோ சாமி ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வ சாமி வந்து பெருமாளப்பா சாமி. ஸோ அதுதான் வந்து மெயின் ஏரியாவில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம அதுக்கான தேவையான எல்லா செட்டப்புமே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமம் போட்டுது. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடந்தது. ஸோ அதனால் ஓமம் போட்டு எல்லாம் எடுத்திருக்கோம். எல்லாமே முடிஞ்சது நல்லபடியாக. அப்புறம் வீட்டுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோகேஷ். ஸோ இதெல்லாம் வைக்கணும், இன்னும் வேலையெல்லாம் இருக்குது நிறையா. ஸோ டெம்பரவரிலி அது இன்னும் பண்ணாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த ஒரு பெட்ரூம். இங்கே வந்து பெட்ரூமுக்கான ஜன்னல். அப்புறம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேணுன்றதில் வச்சுக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு மட்டும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூமில் இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது. உள்ளே வந்து கீசர் இருக்குது. வந்து ஒரே ஒரு கீசர் அட்டாச் பண்ணியிருக்கோம். நீ மட்டும் போ. ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் பீயிங்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்காக. அதுக்குள்ளே இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லெட் செட்டப்பு, அப்புறம் அந்த கீசரு, பைப் செட்டிங் எல்லாமே வந்து நம்மளே பண்ணது. ஸோ வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட்டு இந்த ஒரு செட்டப்புக்காக வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட முடியல. ஸோ எல்லாமே நீட்டாக வந்து நம்மளே பண்ணிட்டோம். நான், எங்கள் அப்பா, அப்புறம் நாங்கள்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நீட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த ரூமை பார்த்தாச்சு. நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு ரூம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம், அப்புறம் அது வந்து கிச்சன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம்லேயும் சேம் ஒரு பெட்ரூமு உள்ள வந்து அந்த நம்ம கபோர்ட் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு விண்டோ. ஸோ இது வந்து சார்ஜிங் பாயிண்ட். ஸோ 2 பெட்ரூம் செட்டப்பு. இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது. ஸோ அந்த பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சன் தான் வந்து எல்லாருமே எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கிச்சன் செட்டப்பு. ஸோ அப்படியே நீங்கள் இங்கேருந்து பார்த்தா பொறுமையாக தெரியும். இங்கே வந்து வாஷ் பேஷனு. இங்கே வந்து 3 ஜன்னல் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்வு. இங்கே வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது ஆஸ் யூஷுவல். நம்மளுக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கபோர்ட் செட்டப். இன்னும் ப்ராப்பராக எல்லாம் 100% அரேஞ்ச் ஆகலை. டைம் பீயிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இங்கெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். இங்கே வந்து மிக்ஸு அந்த மாதிரி வேணுன்றது எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ கிச்சன் செட்டப் வந்து ஒரு 50% தான் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த ஹால் எப்படி இருக்கோ அதே சைஸுக்கு தான் வந்து போர்ட்ரேக்கும் இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் 3 ரூம்ஸ். ஸோ இங்கே என்ன செட்டப்போ அதே தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. வாங்க அப்படியே போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்
ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான மெயின் டோர். இதை திறந்து தான் ஓப்பன் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணும். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா. ஆக்சுவலி இந்த ஏரியாவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நமக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம R&D எல்லாம் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இங்கே வந்து ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்களோட. அப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது தான் நிறைய டைம் வந்து இங்கே தான் படுத்து தூங்கியிருக்கேன். நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஓப்பன் டோரில் படுத்துட்டு தூங்குறது. இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாஷிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உள்ளே போயிடுறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான ஏரியா. அதாவது கீழே என்ன செட்டப் இருந்ததோ அது அப்படியே தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் சேம் 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு. இங்கே என்னென்னா இது வந்து எக்ஸஸாக செப்பரேட் பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து சாமி ரூமில் வந்து ஃப்ரேம் வாங்கி எதுவும் நாங்கள் மாட்டல. ஸோ இந்த டைல்ஸே வந்து சாமி செட்டப்பில் வந்து பிள்ளையார் இருக்கார். அப்புறம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிவி. இந்த ரூம் வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. பிகாஸ் நிறைய திங்ஸ் இருந்ததெல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ண வேணாம். ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்ம ஆக்கிரமிக்க போகிற ரூம். ஸோ இப்போதைக்கு அது வந்து அப்படியே இருக்குது. இங்கே வந்து கீழே டைல்ஸ் அதனுடைய செட்டப்லாம் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதுவும் வந்து ஒரு பெட்ரூம். அப்புறம் இதுவும் வந்து ஒரு பெட்ரூம் செட்டப்பு. இங்கே வந்து துணியெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு கட்டில் இருக்குது. இங்கே வந்து ஒரு விண்டோ. இங்கேருந்து பார்க்க இந்த வியூ கூட சூப்பராக இருக்கும். அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ண சூப்பரான ஸ்பாட் இது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது கட்டியிருக்கிற வாஷ்ரூம் செம்மையாக இருக்கும். ஸோ கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த செட்டப் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே கமோடு எதுவும் வைக்கல, ஒன்றும் ஹீட்டர் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஆனால் இந்த வாஷ்ரூம் ஏரியா வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இந்த டைல்ஸ் ஓட்டினதாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாஷ்ரூமுக்குமே வந்து கமோடாக இருக்கட்டும், இந்த கீசர் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே நான் தான் பண்ணணும். அது பண்ணும்போது வந்து அது எப்படி பண்ணலாம், எப்படியெல்லாம் ஈஸியாக பண்ணலாம், அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்றதையுமே வந்து நம்ம விளாகில் வந்து கொடுக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிச்சன். இந்த கிச்சன் பாருங்கள். இந்த கிச்சனுடைய என்விரான்மெண்ட்டு கூட செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருடைய கிச்சன். நாம் வந்து இருக்க போகிறதே வந்து இங்கே தான். இங்கே ஒன்றும் எந்த செட்டப்பும் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கேயும் வந்து எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குது. டைம் பீயிங்க்கு வந்து நம்ம எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ இது ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து எல்லா ஆல்டர்னேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் கீழே படுத்து தூங்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஐ திங்க் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு டாப் ஃப்ளோர் போயிடலாம். டாப் ஃப்ளோரில் வாங்க ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன் பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த வியூ பார்க்கவும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே என்னடா டென்ட் இருக்குது, இங்கே என்னடா வியூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் கீழே வந்து ஒரு பார்க் செட்டப் எல்லாம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஃப்யூச்சர் டேஸில் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இந்த வியூவெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ பக்கம் யார் யார் வீடு இருக்குது என்னன்றது, அப்புறம் டாப் ஃப்ளோரில் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, மேலே போனால் செகண்ட் ஃப்ளோர்.
ஓகே, ஜாலியாக இங்கே சில் பண்ணுறது எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். நம்மளுடைய ஃபேவரட் ஏரியா இந்த வீட்லேயே வந்து இந்த ஏரியா தான். ஜாலியாக இங்கே படுத்து தூங்கலாம், கட்டில் போட்டு ஜாலியாக நைட்டு தூங்குறதா இருக்கட்டும், ரிலாக்ஸாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளான பிளேஸ்னால் இதுதான் நமக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் போகலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர் மேலே ஏறி வந்த உடனே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டைல்ஸுமே சூப்பராக இருக்கும் பார்க்க. இதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வேலை நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சர் டேஸில் வந்து இதையும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ஹால், அப்புறம் இதுக்கு உள்ளே வந்து அதுக்கப்புறம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து இங்கேயும் ஒரு ஹாலு, அப்புறம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் இருக்கார், அப்புறம் இங்கே வந்து ஷோகேஸ் மாதிரி இங்கே வந்து மற்ற செட்டப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மேலே வந்து இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து கட்டுற பிளானே இல்லை. பட் வந்து அந்த டைமில் வந்து எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான். அப்படியே இங்கே வந்து பாருங்கள், ரொம்ப ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து சும்மா நின்று இந்த நேச்சரை வந்து வேடிக்கை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிரும். இங்கே வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது எப்படி சொல்லலான்னு பார்த்தா, ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு 4 தாய்மாமா இருக்காங்க. அதில் ஒரு தாய்மாமா வீடு வந்து அது, இன்னொரு தாய்மாமா வீடு வந்து இது, ஆக்சுவலாக இன்னொரு தாய்மாமா வீடு வந்து அந்த சீட்டி போட்டிருக்கு பாருங்கள் அது, இன்னொரு தாய்மாமா வீடு வந்து அங்கே இருக்கிற மாடி வீடு. ஸோ அது அப்புறம் அந்த ப்ளூ கலர் பில்டிங் வந்து எங்கள் பாட்டி தாத்தா வீடு. ஆக்சுவலாக அந்த பாட்டி தாத்தா வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பாட்டி தாத்தா. ஏன்னா நம்ம கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க பணம் கொடுத்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க பணம் கொடுத்ததை தாண்டி நம்ம கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவிருக்காங்க. சொல்லப்போனால் பாதிக்கு பாதி வந்து எங்களை வளர்த்ததே அவங்க தான். ஸோ எல்லா தாய்மாமட்டாருமே வந்து இங்கே இருக்காங்க. இங்கே இருந்து பார்க்கும்போது அப்போ தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்ம பக்கமே இருப்பாங்க. ஸோ இது எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா பாட்டி தாத்தாக்கிட்ட போய் நிற்கலாம், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் நம்ம சுற்றி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கும். ஏதாச்சும் கஷ்டம்னாலுமே வந்து இப்போ அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷன் இது. ஸோ எல்லாருமே நம்ம கண்ணு முன்னாடியே இருக்காங்கன்னும் போது வந்து ரொம்பவே திருப்தி. ஸோ இங்கே இருக்கிற ஒரு மெயின் அல்ட்ரா ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு வியூ தான். ஸோ இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதை நான் வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அதை வந்து வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு வியூ எக்ஸ்டீரியர் பயங்கரமாக இருக்கும். பேசு. ஸோ இங்கே இந்த வியூக்காகவே வந்து என் சின்ன தங்கச்சி வந்து இந்த லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கா. நாங்கள் எப்போயாச்சும் எங்கேயாச்சும் வந்தாங்கன்னா அவள் வந்து இந்த ஏரியாவை வந்து விடமாட்டா. ஸோ அவளுக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாள். எனிவே நம்ம என்ன வீடு ஃபுல்லாக நம்மளவே இருக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச இடத்த நம்ம கொடுக்குறதுல வந்து தப்பு கிடையாது. ஸோ யார் எப்படி இருந்தாலுமே இங்கே வந்து இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ டாப் ஃப்ளோரில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு நிம்மதியான வியூ இருக்குது, ரிலாக்ஸேஷன் பண்ண ஒரு சூப்பரான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படியேறி வர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு சில டைமில். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த வியூவுக்கெல்லாம் நம்மளா அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே வந்து ஆயில் குடவுன் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஆயில் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே இருக்குது. அது கேமராவில் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில. ஸோ அந்த ஏரியானால எங்களுக்கு ப்ளஸ்ஸு வந்து ஒரு 10%னா மைனஸ் வந்து 90%. ஸோ இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் தான் தெரியும். பட் என்ன கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அது. ஸோ இங்கே உட்காந்துட்டு பேசுகிறது, சும்மா சில் பண்ணுறது அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஜாலியாக. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூவெல்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்காகவே இங்கே வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் மேலே போனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். மேலே இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவோடைய க்ரியேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க வந்து
ஃபைனல் டாப் ஆஃப் த வியூ போகிறோம். எப்படி இருக்குன்னு நம்ம இந்த ஏரியாவே வந்து மறந்துடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஏரியா இது. அப்படியே ஸோ இங்கேருந்து பார்த்தா எங்கள் ஊர் அப்படியே தெரியும். ஸோ இந்த பக்கம் பார்த்தா சிவாடி, இங்கே 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 பார்த்தீங்கன்னா சிவாடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அங்கே வந்து நல்லம்பள்ளி, தருமபுரி, பெங்களூர், ஒசூர் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கும். ஸோ இங்கேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நார்த்தம்பட்டி, லலிகம் அந்த மாதிரி. ஒரு பயங்கரமான ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நிறைய மலை இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மலை. ஸோ தருமபுரியுடைய மினி ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே நாங்கள் ஆல்ரெடி நிறைய முறை போயிருக்கோம், பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு வத்தல் மலையும் தெரியும். இது வந்து எத்ரா மலை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடுப்பட்டி, ஓம்லூர் அப்படி அந்த மாதிரி தாண்டி போயிடும். இங்கே முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் வந்து இந்த மலையை தாண்டி போனாலே வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ ஓவரால் இங்கேருந்து பார்த்தோன்னா பயங்கரம். அப்படியே கேமராவை சுற்று, அப்படியே இங்கேருந்து பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும் எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் மைனஸாக பார்க்குறது வந்து இந்த டேங்க்கு தான். ஸோ இது பார்த்தா உங்களுக்கு வந்து வீடு செட்டப் மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது வந்து ஒரு டேங்க்கு, தண்ணி டேங்க்கு. எப்பயுமே தண்ணி டேங்க் வந்து இந்த மாதிரி செட்டப் வைக்கக்கூடாது. ஸோ அங்கெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மேலே எல்லோ கலர் தெரியும். ஸோ நம்ம பக்கத்து வீட்டில் பார்த்தா கூட தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லோ கலர் அதுலேயே வந்து உள்ள வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் ஓகே தான். பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுட்டோம். ஸோ இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான், பட் ஆனால் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுனா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், பட் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ மேலே நீங்கள் பார்க்குற வியூ வந்து இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஃபோட்டோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னன்னு தெரில, இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். மாமா வீடு எல்லாம் பார்த்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு அங்கே இருக்கும். ஸோ அது கேமராவில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு அங்கே ஒரு ஓட்டு வீடு இருக்கும். ஸோ அந்த ஓட்டு வீடை சுற்றி தான் எங்களுடைய நிலமெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போனால் அந்த ஒரு வைப்பு வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே வந்து சின்ன வயசில் வந்து பண்ணையம் பண்ணது, அப்புறம் அந்த சின்ன வயசில் பருத்தி எடுக்கிறது, நாங்களே வந்து நெல் விளைச்சல் பண்ணியிருக்கோம். அப்புறம் பூச்செடியெல்லாம் போட்டு அதில் வந்து இன்கம் பார்த்துருக்கோம். ஸோ விவசாயத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் வந்து அங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து அங்கே தண்ணி இல்லாததுனால தான் நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஸோ இப்போயும் எங்களது நிலமெல்லாம் அங்கே இருக்குது. பாட்டி தாத்தாலாம் அங்கே இருந்து சர்வைவல் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வாழ்ந்த இடம் ஒரு 2-3 இடம் சொல்லலாம். இனிஷியலி ஃபஸ்ட்டு அங்கே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஓட்டு வீடு, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ஒரு 10 வருஷம் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இங்கே இருக்கிற இடத்துக்கே வந்தது. ஸோ அப்பா இந்த வீடு கட்ட முக்கிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எந்த வசதியுமே இருக்காது. சொல்லப்போனால் வந்து ரெஸ்ட் ரூம் கூட இருக்காது. ஸோ ரெஸ்ட் ரூம் கூட இல்லாமல் நாங்கள் எவ்வளோ ரிஸ்க்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்றது தெரியும். எல்லா வாரத்துக்கு பின்னாடி கஷ்டப்பட்டோன்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அதுதான் உண்மை. யார் தான் கஷ்டப்படல, எல்லாருமே தான் கஷ்டப்பட்டிருக்கேன். பட் ஆனால் ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் நீட்ஸ் கூட இல்லாமல் தான் நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். அதனால தான் வந்து அப்பா இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ கட்டினதெல்லாம் ஓகே தான். நம்ம கொஞ்சம் இப்போ நாங்களாம் சம்பாதிக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லோரும் பணம் சேர்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருந்தா சந்தோஷம் தான். வாட் எவர் இட் இஸ், இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு பார்க்குறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனத்துக்கான அழகு. கைஸ் கிட்டத்தட்ட வந்து வீடை ஃபுல்லாக பார்த்துட்டோம். வீட்டில் வந்து ஒரு 50% ஒர்க் ஆகிருக்கு, 50% ஒர்க்கு இன்னும் ஆகலை. பட் ஆனால் அந்த கிரகப்பிரவேசம் பண்ணிட்டா தான் நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ண முடியும் அப்படின்றதுனால கிரகப்பிரவேசம் வந்து இத்தனை வருஷம் கழித்து பண்ணியிருக்கோம். முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து மேரேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதனாலேயும் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடெல்லாம் பார்த்துட்டு இவன் வெயிட்டு கை, பெரிய ஆள், பெரிய வீடு இருக்குது, இந்த மாதிரி நம்பரும் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா நாங்கள் வந்து பட்ட கஷ்டத்தில் சொல்கிறேன். அதாவது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வீட்டில் 5 பேர் சம்பாதிச்சாலுமே வந்து இந்த வீட்டை வெளியே எடுக்கிறதுல அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. ஸோ இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே அந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த லோன் போட்டு தான் வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து வெளியே எடுத்துகிட்டு இருக்கோம். சீக்கிரமாக லோனை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரணும் அப்படின்றதுக்கான எல்லா பிளானிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்லி இவ்வளோ பெரிய வீடு கட்டினதெல்லாம் சூப்பர் தான். பட் ஆனால் இதெல்லாம் நம்ம சம்பாரித்து கையில் பணம் வச்சு கட்டியிருந்தால் இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ வந்து நம்மளே வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, அதுவும் நான் என்னுடைய ஒரு பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரோடு நிறுத்தியிருந்தால் நாங்கள் வந்து சூப்பராக இருந்திருக்கலாம். ஸோ 3 ஃப்ளோர் கொஞ்சம் அங்கே இங்கேன்ட்டு கடன் வாங்கியெல்லாம் கட்டினது வந்து தப்பு தான். பட் எனிவே நான் எப்பயுமே ஒரே ஒரு பாயிண்ட் என்ன நினைப்பேன்னா, அப்பா அம்மா வந்து எவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க, வீடு கட்டினாலும் சரி கட்டலைனாலும் சரி, அவங்க வந்து திங்க் பண்ணுறது என்னென்னா, அவங்க வந்து இருக்க போகிற காலம் இன்னொரு 10-20 இயர்ஸ் தான். ஸோ அவங்க வாழணும்னு நினச்சிருந்தா இந்த வீடை கட்டாமல் கூட போயிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பின்னாடி வர நம்ம ஜென்ரேஷன்லாம் வாழணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் தான் வந்து அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்க என்ன தான் பண்ணியிருந்தாலையும் அது நம்மளுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயமா பார்க்குறேன். ஆஸ் வெல் அஸ் அவங்க எது பண்ணாலையும் அவங்க பண்ணுறது நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு தான் வந்து அஃபெக்ட் ஆகும். நீங்கள் யாராச்சும் வீடு கட்டணும், அந்த மாதிரி பண்ணணும், பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பெருசாக ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது, உங்களால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும். அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணிட்டு போங்க. நாங்கள் இவ்வளோ பெருசு கட்டியிருக்கோம். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி சொல்ல முடியாத நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் இருக்குது. இதனால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 பேரை தாண்டி இன்னும் ஃபினான்ஷியலி நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோம். ஸோ என்ன பண்ணுறது, ஆல்மோஸ்ட் ஒரு 70% வெளியே வந்துட்டோம். இன்னொரு 30% தான் ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தைரியமாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் எல்லா வேலையும் சிறப்பாக முடிஞ்சுட்டு வீட்டுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு ஒரு பக்கா விலாகாக அதுக்குள்ளே நம்ம இன்னும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகி போக போகிறோம், டெவலப் ஆகி போய் தான் ஆகணும். ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் வைஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மளுடைய ஃபேஷன் வைஸும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதனால் எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடு வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு மட்டும் கிடையாது, ஸோ என்னுடைய 2 தங்கச்சிக்கும் தான். ஸோ எல்லாருமே வந்து இங்கே வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இன்னும் அதை விட நிறைய கஷ்டப்படணும். ஸோ கண்டிப்பாக கஷ்டப்படுவோம். இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக மீட்டிட்டு வெளியே கொண்டு வருவோம். இதை வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான விலாகாக வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனல் என்னென்னா, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நம்மளால் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ, இந்த நம்மளுடைய ஹோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோலாம் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, உங்களுடைய தாட் என்ன, உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோஸில் வந்து நம்மளை சந்திப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு 10-15 வருஷத்து கனவு. நம்மளுடைய சொந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் பயங்கரமான ஒரு சூப்பரான விலாகாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ நடக்கிறதுல வந்து ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதை நாங்கள் பால் காய்ச்சின வீடியோ வந்து குரூப் ரேஷன் பண்ணதெல்லாம் வந்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பை. இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் சந்திக்கலாம்.